ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து நான் 2 டீஸ்பூன் நெய் வந்து நான் ஒரு வடை சட்டியில் போட்டிருக்கிறேங்க. போட்டுட்டு பாயாசம் ஃபேவரட் சேமியா வாங்கி இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த நெய்யிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பேக்கெட் பால் சேர்த்துருக்குறேன் நான். நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்கு தான். பால் வந்து கொஞ்சமாக காஞ்ச உடனே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் போட்டுக்கலாம். இப்போ நாளைக்கு இதனால கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் செய்வோம் வீட்டில். அதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து 400 கிராம் சர்க்கரை போட்டுருக்குறேங்க. போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கொஞ்சமாக பால் ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாயாசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ கைவிடாமல் கலரணும். ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலுமே அடி பிடிச்சிரும், ரொம்பவுமே கெட்டியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சேமியா வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிட்ட நின்று நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மில்க் மேட் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ஒரு 5-6 டீஸ்பூன் வந்து ஊற்றிருக்கிறேன், மில்க் மேட் ஊற்றிருக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 2 கல்லுப்பு டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் போட்டுட்டு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கலரி கொடுத்துடலாம். 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி இந்த ஏலக்காய் தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சீடை மட்டும் போட்டுடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நான் இதை நல்லா கிளறிடலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து பட்டர் போட்டுவிட்டு அதை மெல்ட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து முந்திரி வந்து நான் 2 உடச்சி சேர்த்துருக்குறேங்க. முந்திரி, அதுக்கப்புறமா பாதாம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிஸ்தா, அதுக்கப்புறமா வந்து பம்கின் சீட் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நெய்யில் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வறுத்துட்டு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து இந்த பாயாசத்தில் கொட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். பாயாசம் வந்து திரியே இருக்காது. அதாவது ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆற வச்சு கொட்டினீங்கன்னா நல்லாவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்ல மணம் வர மாதிரி வறுத்துட்டு 2 நிமிஷம் கழித்து இதில் கொட்டினோம்னா நல்லாயிருக்கும். சேமியா பாயாசம் ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.